ஒரு காட்டில் எறும்பு ஒன்று இரை தேடி போயிட்டு இருந்தது. அந்த காட்டில் வெயில் அதிகமாக இருந்ததுனால எறும்புக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கத அந்த எறும்பு பார்த்தது. தண்ணி குடிக்கலான்ட்டு சந்தோஷத்தோட அந்த ஆற்றங்கரைக்கு போணுச்சு. எறும்பு ஆறோட கரை ஓரத்தில் நின்று தண்ணி குடிக்க முயன்றுச்சு. ஆனால் தவறி தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணீரோட வேகம் அதிகமாக இருந்ததால் எறும்பால் நீந்தி கரைக்கு வர முடியல. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு எறும்பு கத்துச்சு. எறும்பு தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கத கரையோரம் இருந்த மரத்துல இருந்து ஒரு புறா பார்த்துட்டு இருந்தது. ஐயோ பாவம், அந்த எறும்புக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த புறா நினைச்சது. புறா மரத்துல ஒரு இலைய பறிச்சு ஆத்துல போட்டுச்சு. இலை மேலே ஏறி கரைக்கு வா அப்படின்னு புறா எறும்புக்கிட்ட சொல்லுச்சு. எறும்பும் விடாம முயற்சி பண்ணி இலை மேலே ஏறி கரையை வந்து சேர்ந்தது. உதவியதுக்கு நன்றி அப்படின்னு எறும்பு புறா கிட்ட சொல்லுச்சு. அன்னையிலிருந்து எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. சில நாள் கழிச்சு அந்த காட்டுக்கு வேடன் ஒருத்தன் வந்தான். அவன் அங்கே மரத்து மேலே இருக்க புறாவை பார்த்தான். அந்த புறாவை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அம்பில் குறி பார்த்தான். அதை தூரத்துலேருந்து எறும்பு பார்த்துட்டு இருந்தது. புறாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச எறும்பு வேகமாக ஓடி போய் வேடனோட காலில் கடிச்சிருச்சு. அதனால் வேடனோட குறி தவறியது. இந்த சத்தம் கேட்ட புறா மரத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. புறா வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. தனக்கு உதவி செய்த எறும்புக்கு நன்றி சொல்லுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். புறா எறும்பு ஆபத்தில் இருக்கும்போது உயிரை காப்பாற்றி நல்லது செஞ்சுது. பின்பு புறா உயிர் ஆபத்தில் இருக்கும்போது புறாவுக்கு நல்லது நடந்தது. நாமளும் புறா மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.